Let's learn Tafsir of Quran with Fatima. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பார்க்க போகிற சூறா என்னன்னா சூரா அல் நசர். நசர் அப்படின்னா உதவி. ஸோ இறைவனோட உதவி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சூறா வந்து எடுத்துரைக்கும். இந்த சூறா வந்து மதினாவில் இருக்கப்பட்ட சூறா. இதில் மொத்தம் 3 வசனங்கள் இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்னும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ். இதா ஜா அப்படின்னா வரும்போது, இதானா போது, அல் ஜா அப்படின்னா வரும்போது, நஸ்ருல்லாஹி நஸ்ருன் அப்படின்னா உதவி. யாரோட உதவி? அல்லாஹுடைய உதவி வந்து வரும்போது, வல் ஃபதஹ் இன்னும் வெற்றி, மக்காவுடைய வெற்றியும் வந்து வரும்போது, وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. இன்னும் ராய்த்த நீங்கள் வந்து பார்ப்பீர்கள், நீங்கள் வந்து காண்பீர்கள், அதை காணும்போது. ராய்த் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது, அன்னாசனா மக்களை வந்து நீங்கள் காணும்போது. எப்படி? எதுஹுலூன அவர்கள் வந்து நுழைவார்கள், ஃபிதீனில்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். தீன் அப்படின்னா மார்க்கம். ஃபிதீனில்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மனிதர்கள் வந்து நுழைவார்கள். அஃப்வாஜன் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக. இப்போ கூட்டமாக மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே நுழைவதை நீங்கள் காணும்போது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க. ஃபஸப்பிஹ் அப்படின்னா நீங்கள் வந்து துதி செய்யுங்கள். ஃபானா எனவே, சப்பெஹ் நீங்கள் துதி செய்யுங்கள். பிஹம்தி ஹம்த் அப்படின்னா புகழ், இறைவனுடைய புகழ் இருக்கு இல்லையா, இறைவனுடைய புகழை கொண்டு, ரப்பிக்க உமது இரட்சகனிடத்தில், ரப்பனா இரட்சகன் இறைவனிடத்தில் அவனுடைய புகழை கொண்டு துதி செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு இன்னும் அவனிடத்தில் பாவமன்னிப்பு தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லல, அஸ்தக்ஃபிர் அப்படின்னா வந்து பாவமன்னிப்பு வந்து கேளுங்கள். கஃபூருன்னா பாவம். அஸ்தக்ஃபிர்ஹு அவனிடத்தில் வந்து பாவமன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு நிச்சயமாக, ஹூ அப்படின்னா அவன், இன்னஹு நிச்சயமாக அவன், கான தௌபா அப்படின்னா பாவ மன்னிப்பு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த தௌபா பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று பொருள் வரும். இந்த சூறா வந்து மக்காவோட வெற்றிக்கு முன்னாடி இறக்கப்பட்ட ஒரு சூறா. இந்த சூறா முழு அத்தியாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டுச்சு. இது வந்து மக்காவுடைய வெற்றியை வந்து சொல்லும், முன்கூட்டியே இந்த மாதிரி வெற்றி வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே எடுத்துரைக்கும். அப்போ மனிதர்கள் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் தனித்தனியாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கா வெற்றிக்கு அப்புறமா அரேபியர்கள் அனைவரும் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்பதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு பெருமையும் கொள்ளாமல் இறைவனுக்கு துதி செய்து அவனிடத்தில் அவனுடைய புகழை கொண்டு துதி செய்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதை எடுத்துரைக்கும். நம்மளுடைய வெற்றியுமே, எந்த ஒரு வெற்றிக்கும் பின்னாடியுமே இறைவனை ஒவ்வொரு வக்தியிலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம வந்து